அன்பார்ந்த தமிழக மக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு சென்னை ரிப்பன் பில்டிங்கில் 13 நாள் கடந்து தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும், தனியாருக்கு எங்களை தாரை வார்க்காதீங்க அப்படின்னு போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த போராட்ட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி காட்டுல ஒரு விலங்கை வேட்டையாட கைதை புலி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் வெறிகுண்டு அலையுமோ, அப்படி இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவும் போராட்டத்தை கலைக்கணும்னு சொல்லிடுச்சு. தமிழக அரசும் இவங்க போராடுவதிலே உடன்பாடு இல்லை என்பதால் திமுக அரசு இந்த போராட்டம் கலைஞ்சு போகணும் என்பதுல விருப்பம் இருக்கு. அதனால இங்க நூற்றுக்கணக்கான காவலர்களை இந்த போராட்ட களத்தை சுத்தி, ரிப்பன் பில்டிங்கை சுத்தி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேருந்து, 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம காவலர்கள் எல்லாம் ரிப்பன் பில்டிங்ல ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு எப்படி 12 மணி இல்ல 1 மணிக்கு மேல இந்த மக்களை எப்படி வேட்டையாட போறாங்க, அடிச்சு உதைச்சு எல்லாம் பஸ்ல ஏத்த போறாங்களா இல்ல வேற என்ன வழி செய்ய போறாங்கன்னே தெரியல. அதுதான் இப்போதைய நிலைமையா இருக்கு. இப்ப இவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, தூய்மை பணியை தனியாக்க கொடுக்காதீங்க, ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஏற்று நடத்துறது அதையே நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் இதுல என்னன்னே காதுல வாங்காத இவர்களை அப்புறப்படுத்துவது என்பது மட்டுமே குறியாக இருக்கு. இது ஏதோ இவங்களோட பிரச்சனை அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாதுங்க. இங்க சென்னையில இருக்கிற மக்கள் நாம் இன்னைக்கு இவங்களுக்காக ஒரு மணி நேரம் நின்னா இவங்களோட உரிமை பாதுகாக்க முடியும், இந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும், இந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதற்கு ஒரு அடிப்படையான போராட்டம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திருக்கோம். அந்த போராட்டத்தினுடைய 2வது வகை போராட்டம் தான் இது. ஏன்னா 2வது ஜல்லிக்கட்டோட தொடக்கம் தான். இந்த போராட்ட காலத்துல பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வந்து பாடல் பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, சிலம்பம் சுத்துறாங்க, சட்டக்கல்லூரி மாணவர்கள், இங்கே சென்னை பச்சையப்பா பிரசிடென்சி பல்கலைக்கழகம் இப்படின்னு பல்வேறு கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. பல மாவட்டத்திலிருந்து வந்து இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அப்படி இந்த போராட்டத்திற்காக திருச்சியிலே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலும் அங்கே உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடி இருக்காங்க. இப்படி வெளியில பல போராட்டம் இந்த தொழிலாளர்களை ஆதரிக்குது. ஆனா சென்னையில இவர்கள் தான் வந்து உங்க வீட்டு குப்பையை எடுக்கிறாங்க, உங்க தெருவை சுத்தம் பண்றாங்க, இந்த நகரத்தை சுத்தம் பண்றாங்க. சிங்கார சென்னையா மாத்துறது இந்த தொழிலாளர்கள். இந்த தொழிலாளருக்காக இன்னைக்கு சென்னையில இருக்கிற மக்கள் வந்து இவங்களோட நிக்கிற அப்படின்னா, எப்படி கைதை புலி கும்பலா சேர்ந்து ஒரு விலங்கை கொதறி எடுக்குதோ அதே போல காவல்துறை இந்த மக்களை கொதறி எடுக்க போகுது, இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி தூக்கி எறிய போகுது என்பதுதான் இன்றைய கள நிலவரம். ஏனென்றால் இனி பேச்சுவார்த்தைக்கு அரசு தரப்புல இருந்து யாரும் பேச போவதில்லை. ஏன்னா அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படி என்ற எண்ணம் திமுக அரசுக்கு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே எதிர்கட்சியா இருந்த போது வாக்குறுதி கொடுத்தார், தூய்மை பணியாளர் நாங்க பணி நிரந்தரம் செய்வோன்னு. ஆனா இப்ப அவர் அந்த மனநிலையில இல்ல. இதை முழுவதும் தனியார்ட்ட ஒப்படைக்கிறோம், இது போராடக்கூடிய இந்த 1000க்கும் மேற்பட்ட மக்களை அடிச்சு விரைச்சு விட்டுலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள். இது அநீதி. இந்த அநீதிக்கு எதிராக சென்னை மக்கள் நீங்கள் தான் வந்து இவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். பல வெள்ளங்கள்ல, புயல்கள்ல, பல பேரிடர்கள்ல, கொரோனா போன்ற பல்வேறு பேரிடர்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை மக்களை காப்பாற்றிருக்காங்க. ஆனா சென்னை மக்கள் அதற்கு நன்றி கடனா இவர்களுக்காக இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் ஆண்ட நீங்க வந்தீங்கன்னா போதும், அவங்கள வாழ்க்கையை பாதுகாக்க முடியும், அவங்க வேலைகளை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் சுற்றி போலீஸ் இருக்கு, பஸ் இருக்கு, எப்படியும் கைது பண்ணி வெளியே போய் தள்ளிடலாம் என்பதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்குது. இவர்களை பாதுகாக்கணும், இவங்க வேலையை பாதுகாக்கணும்னா சென்னை மக்கள் உங்க கையில தான் இருக்கு. நீங்கள் இவங்களுக்காக இன்றைக்கு ஒரு நாள் ஒரு இரவு இந்த போராட்ட களத்துக்கு வந்தீங்கன்னாவே போதும். அதுதான் இந்த போராட்டத்திற்கான வெற்றி. அந்த வகையில இந்த போராட்டத்திற்கு வெளியிலிருந்து வருவதை போல உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களும் நீங்கள் வர வேண்டும் என்பதை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலும், மக்கள் அதிகாரம் சார்பிலும், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பிலும், இந்த போராட்டத்திலே இரவு பகல் பாராது இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.